அதே மாதிரி சீமான் கட்சி ஓப்பன் பண்ணும்போது நம்ம உங்களை மாதிரி ஒரு படித்த இளைஞர்களாக இருக்கட்டும், இவர் வந்து ஜெர்மன்லேருந்து விவசாயத்தை விட்டுட்டு வந்துட்டாரு, இவர் வந்து ஒரு ஐடி இதில் ஒரு மாதம் 1,50,000 விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இயல்பாகவே அவங்களுக்கு வந்து ஓ படித்தவங்க அரசியலுக்கு வந்து ஒரு இது பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அந்த கட்சி பயன்படுத்திப்பாங்க. அந்த மாதிரி உங்களை பயன்படுத்திக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். இப்படி வந்தவங்க காணாமல் போனவங்களும் இருக்காங்க. அப்படி அப்படி ஏதாச்சும் கட்சி அப்படி பயன்படுத்திக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க, கவனிச்சது உண்டா? அப்படி இல்லை, எந்த கட்சியுமே அப்படி இல்லை. சி என்ன மாதிரி 1000 இல்லை லட்சக்கணக்கான அஸ்விதாக்கள் இருக்காங்க. ஐ எம் நாட் அ வெரி ஸ்பெஷல் பர்சன். என்ன சொல்றது, நாம் தமிழர் கட்சியிலும் பல்வேறு நபர்கள் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு இன்ஜினியர் வந்தாங்க, நாளைக்கு ஒரு இன்ஜினியர் வாங்க. ஸோ கட்சிகளுக்கு வந்து என்னன்னா தே ஹேவ் சோ மெனி பீப்புள். அதனால நம்ம வந்து அப்படி நினச்சிக்கிட வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு இந்த மாதிரி என்ன சொல்றது படித்த இளைஞர்கள் வரல ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு பார்வை இருக்கு, அதை ஒத்துக்கிறேன். பட் ஆனால் கட்சிகளுக்கு நம்ம முக்கியம் கிடையாது. என்ன படித்த கட்சி இப்போ சகாயம் போன்றவர்களும் கட்சி ஓப்பன் பண்ணணும், அவங்க வந்து மாற்றத்தை நம்ம பண்ணிடுவாங்க அப்படின்ற மக்களுக்கோ ஒரு ஒரு குறிப்பிட்ட அந்த படித்த ஒரு இளைஞர்கள் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதாவது காமராஜர் தான் ஒரு சிறந்த அரசியல் தலைவராக இருந்திருக்காரு. ஸோ படிப்புக்கும் என்ன சொல்றது, எனக்கு அந்த மாதிரி நான் அந்த கனெக்ஷன் நான் ரொம்ப பார்க்கல. ஆமா, நான் அந்த கான்டெக்ட்ல யோசிக்கவே இல்லை. எனக்கு வந்து நான் ஒருவேளை நான் ஹார்வர்டே போகாம இருந்தாலும் நான் வந்து இந்த அரசியல் கட்சி கண்டிப்பா சூஸ் பண்ணியிருப்பேன். இட் இஸ் என்ன சொல்றது, என்னோட பயணத்துல ஹார்வர்டு அமைஞ்சிருச்சு, அவ்வளவுதான். பட் ஆனா மற்றபடி ஹார்வர்டு அமையலைனாலும் இந்த கருத்துக்கள் உள்ள ஒரு அரசியல் கட்சியோட நான் இணைஞ்சிருப்பேன் தான் நினைக்கிறேன்.